முன்னாள் முதலமைச்சர் திருமிகு ஜெயலலிதாவை பற்றி நம்ம நினைக்கும் பொழுதே அவங்கள பற்றியான பிம்பம் எப்படி வரும் அப்படின்னா, அவங்க ஒரு இரும்பு மனுஷி. பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசுகிற டோன், அவருக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்கலாம் நடுநடுங்குவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியில் இருக்கிற எல்லா ஆண்களுமே பெரும்பான்மையானவங்க ஜெயலலிதாவுடைய காலில் விழாதவங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு பக்கம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அவங்க ஒரு வீடியோ இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு இருந்த க்ரஷ், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க அம்மாவுடைய அன்புக்காக ஏங்கின விதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டி முழுவதுமே ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இந்த மாதிரி திருமிகு ஜெயலலிதா அவங்க கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இந்த பேட்டியை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ரேண்டவியூ வித் சிமி கிரேவல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்காக ரொம்ப வெட்கப்பட்டும் சிரிச்சுக்கிட்டும் பாட்டு பாடியும் உணர்ச்சி வசப்பட்டும் தன்னுடைய இளமை காலங்களில் நடந்த அத்தனை விஷயங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டி ஆங்கிலத்தில் இருப்பதனால இந்த பேட்டியோட தமிழ் வடிவிலான கட்டுரையை இந்த வீடியோ வடிவில் நான் கொடுக்குறேன். என்னுடைய குரல்லையே அதை கொடுக்குறேன். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரி, கேள்வி கேட்குறாங்க சிமி அப்படிங்கிற பத்திரிகையாளர். கேள்வி: உங்கள் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மிக துணிச்சலான பயணம். ஆனால் எந்த சினிமா திரைக்கதையை விடவும் அதிக திருப்பங்கள் கொண்டது இல்லையா இது அப்படின்னு கேள்வி கேட்க, அதற்கு ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அதிக போராட்டங்கள் நிறைந்ததும் கூட. இட்ஸ் எ டெம்பியூசியஸ் லைஃப் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லிக்கிறார். இந்த பேட்டியை முழுவதுமே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப துல்லியமான, அதிகம் யாருமே பயன்படுத்தாத ஆங்கில வார்த்தைகளை தேர்வு செஞ்சு பதிலளித்திருக்கிறார் ஜெயலலிதா. அடுத்த கேள்வி: வெற்றி தோல்வி வழக்கு அப்படின்னு எதிர்பார்த்திருக்காத வகையிலான ஏற்ற இறக்கங்களை கொண்டது உங்கள் வாழ்க்கை. எப்போதாவது எரிச்சல் பட்டிருக்கிறீர்களா? பயம் அல்லது ஆத்திரம் அடைந்திருக்கிறீர்களா? அதை வெளிக்காட்டி இருக்கிறீர்களா? பதில் ஜெயலலிதா: கண்டிப்பாக. நானும் எல்லோரையும் போலத்தானே. இது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை என்றால்தான் நான் இயல்பாக இல்லை என்று அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக இருக்கும்போது உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள், வெளிப்படுத்த மாட்டீர்கள். கேள்வி: எப்போது பார்த்தாலும் எந்த நாளில் உங்களை பார்த்தாலும் மிக சாந்தமாக அமைதியாக இருக்கிறீர்கள். இதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பதில்: வெடித்து சிரிக்கிறார் ஜே. பின்பு சிறு இடைவெளி விட்டு பதிலளிக்கிறார். என்னுடைய உணர்வுகளை எனக்குள்ளேயே வைத்துக் கொள்கிறேன். அதை யாருக்கும் வெளிப்படுத்துவது இல்லை. பொது இடங்களில் நிதானம் இழப்பது இல்லை, அழுததில்லை. என்னுடைய உணர்வுகள் என்பது காட்சிப்படுத்துவதற்கு